ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு M-Square Radios. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலுக்கு ஒரு 2 விதமான புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் எடுத்திருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சில் 3 வேவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சில் 3 வேவும். ஃபஸ்ட்டு நம்ம 10 இன்ச் 3 வே பற்றி பார்க்கலாம். ஸோ 10 இன்ச் 3 வே பார்த்தீங்கன்னா சோனியோட மாடல். சோனியில் பார்த்தீங்கன்னா SSD902AVன்ற ஒரு மாடல். ஓகேங்களா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வுட் கிரெயின்ஸில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட்டாக இருக்கும். 14.5 kg ஒரு ஸ்பீக்கரே இருக்கும். ஸோ பேஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு பஞ்சியாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பேஸோட ஏர் வெண்ட் இருக்கும். அதே மாதிரி இதோட ஹைட் பார்த்தோன்னா 23 inches ஹைட்டும், அதே மாதிரி வித்து பார்த்தீங்கன்னா 13 inches வித்தும், டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 inches டெப்த்தும் இருக்கும். நல்ல ஒரு ஹெவி வெயிட்டான ஸ்பீக்கர். அதே மாதிரி இதில் ஊஃபர் பார்த்தோன்னா நமக்கு வந்து கோன் டைப்பில் உங்களுக்கு 10 inchல ஒரு பேஸ் ஊஃபரும், அதே மாதிரி 4.75 inchல மிட் ரேஞ்சு இருக்கும். நல்ல ஒரு பெரிய மிட் ரேஞ்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் கிரில்லால் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப டீட்டெயில்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கிளாரிட்டியெல்லாம் இருக்குது. சில புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து டிஃபைன் ஆச்சு இந்த ஆடியோ கேட்க போகும்போது. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு 1 inchல ஒரு டோம் ட்வீட்டர். ஓகேங்களா, அது இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ட்வீட்டர் கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் வந்து -1 dBலேருந்து -6 dB வரை ட்வீட்டர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேனுவலாகவே. அது இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பைண்டிங் போஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸ்பீக்கர் கனெக்ஷனுக்காக. இதோட ஆடியோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு 200 watts வந்து பீக் இருக்கும். அதேமாதிரி 6 ohms இம்பிடன்ஸு. சென்சிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா 90 dB சென்சிட்டிவிட்டி. அதேமாதிரி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 35,000லேருந்து 25,000 Hz வரை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது கிராஸ் ஓவர் பற்றி டீட்டெயிலான இது தெரியல. பட் வந்து நமக்கு ட்வீட்டர் கண்ட்ரோல் இருக்கனால நம்ம வந்துட்டு அந்த கிராஸ் ஓவரை நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதோட சவுண்ட் சிக்னேச்சர்னு நம்ம பார்த்தோன்னா பேஸ் வந்து நல்ல டெப்த்தான பேஸ், டீப்பாகவே இருக்குது. நீங்கள் வந்து ஈவன் மாடர்ன் சாங்ஸ், ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் கேட்டால் கூட நல்ல ஒரு பஞ்சியான பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. மிட் ரேஞ்ச் வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிகாஸ் 4.75 inch மிட் ரேஞ்சுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து மிட் ரேஞ்ச் இருக்குது. ஒரு வார்ம் அண்ட் டீட்டெயில்டான மிட் ரேஞ்சு வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதேமாதிரி ட்வீட்டரோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைட்டு இல்லை, பட் வந்து ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல்டான ஒரு ட்வீட்டர் எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் நேச்சர், ஆடியோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜேவிசியோட விக்டர்ன்ற ஒரு மாடல். ஜேவிசி விக்டரில் ஒரு 3 வே புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா DC3300ன்ற ஒரு மாடல் நம்பர். ஓகேங்களா, இது வந்து ஒரு லைட் வெயிட் 3 வே புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். அதாவது வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 4 kg, ஒன்று 4 kg இருக்குது. ஓகேங்களா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 inches ஹைட்டும், டெப்த்து வந்து டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 inches டெப்த்தும், அதேமாதிரி உங்களுக்கு வித்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inches வித்தும் இருக்கும். இது இல்லாமல் ஒரு வுட் ஃபினிஷ், பிளாக் வுட் ஃபினிஷில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 inch பேஸ் ஊஃபரும் ஒரு கோன் டைப்பில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 3.5 inchல ஒரு மிட் ரேஞ்சும் இருக்குது. அதே மாதிரி 1 inchல வந்து டைமண்ட் டைஃப்ரம் ட்வீட்டர். இது வந்து ஜேவிசியோட அஃபிஷியல் ட்வீட்டர். நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ், டீட்டெயில்டான ஒரு கிறிஸ்பியான உங்களுக்கு வந்து ஒரு ட்வீட்டர் சவுண்ட் வந்து இதில் இருக்கும். ஓகேங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பைண்டிங் போஸ்ட் இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரிங் டெர்மினல்ஸ் இருக்கும் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இது ஒரு பேஸ் ரிஃப்ளெக்ஸ் டெக்னாலஜி. ஃப்ரண்ட்டில் வந்து ஏர் ஹோல் வெண்ட் இருக்கும். ஓகேங்களா, இதோட ஆடியோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 55 watts பியூர் அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி இது அஃபிஷியலாக இல்லை. ஸோ ஜேவிசியோட மற்ற பிராண்ட்ஸ் அதாவது ஜேவிசியோட மற்ற மாடல் முன்னைக்கும் பின்னைக்கும் உள்ள மாடல் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 88 dB to 90 dB சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு லோ பவர் ஆம்ப்ளிஃபையர் கனெக்ட் பண்ணாலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதோட சென்சிட்டிவிட்டியும் மோர் ஆர் லெஸ் 88 to 90 dB சென்சிட்டிவிட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இம்பிடன்ஸ் பார்த்திங்கன்னா 8 ohms இம்பிடன்ஸ். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 50 Hzலேருந்து உங்களுக்கு 20,000 Hz வரை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதோட சவுண்ட் நேச்சர்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு பேஸ் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜான பேஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ட்வீட்டரோட எஃபெக்ட் வந்து நல்லாவே ஒரு ஹை நோட்டில் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி மிட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் அண்ட் டீட்டெயில்டாக தான் இருக்குது. ஸோ ட்வீட்டரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு பேஸ் இருக்காது. பட் வந்து ஒரு சின்ன ரூமுக்கெல்லாம் நீங்கள் கவர் பண்ணால் ஒரு டீசெண்டான பேஸ் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 18,500 வருது. சோனியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,500 வருது. ஸோ வேணுன்றவங்க கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டெமோனாலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.